ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 23ஆம் தேதி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய வசந்த பஞ்சமி. ஒரே ஒரு மஞ்சள் கூட இந்த ஒரு இலைய சேர்த்து கட்டி இந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறதால பலவிதமான செல்வங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் கூட எண்ணெய் இலைய வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்புறம் தேய்பிறை பஞ்சமி இந்த இரண்டுமே வாராகியம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆனா அதே வளர்பிறை பஞ்சமி தை மாதத்துல வரும்போது அதை நம்ம வசந்த பஞ்சமியா கணக்குல எடுத்துக்கிறோம். வளர்பிறையில வரக்கூடிய வசந்த பஞ்சமியில வரக்கூடிய இந்த ஒரு நாள் இருக்குல்ல, இது வாழ்க்கையில எக்கச்சக்கமான வசந்தங்களை அள்ளி வீசக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக வறண்டு துவண்டு காய்ந்து போயிருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய பசுமையா செழுமையா மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னால இதை நம்ம மாத்திக்கலாமா? இன்னொரு பக்கம் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாருக்கு உகந்த ஒரு நாள். நம்ம வீட்டுல படிக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு கல்வி அறிவு ஞானம் இது எல்லாமே மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக வசந்த பஞ்சமி தினத்துல நம்ம கலைவாணியை வழிபடும் போது எல்லா விதமான அறிவு ஞானம் கல்வி இது எல்லாமே கிடைக்கும். அதை விட முக்கியமானது கணவரோட வேலை உத்தியோகம் இது எல்லாத்துலேயும் நல்ல உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்கள் நாளைக்கு தினம் கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை வணங்கும் போது உத்தியோகத்துல நல்ல உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு தேடி வரும். மாலை நேரத்துல எப்பவும் போல நீங்க வாராகியம்மன் வழிபாட்டுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அதாவது பஞ்சமி திதினாலே பொதுவா வாராகியம்மன் வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் மாலை நேரத்துல எப்பவும் போல வழிபாட்டை முடிச்சிடுங்க. காலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் 10:12 ராகு காலம், 3 நாலரை யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா சரஸ்வதி தாயாருக்கான வழிபாடு செய்யலாம். ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மாதிரி ரொம்ப பெருசா முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் உங்க வீட்டோட பூஜை அறையை மட்டும் சுத்தப்படுத்தி, பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்க பூஜையை சுத்தப்படுத்துறதுக்கான பழக்கம் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி சுத்தப்படுத்தி கூடுதலா சரஸ்வதி தாயார் போட்டோ சில இருந்துச்சுன்னா அதை மட்டும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அவல் பொரி தயார் செய்து நீங்க நைவேத்தியமாக படைக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகம் பாட புத்தகத்தை சாஸ்திரத்துக்கு ஒரு புத்தகம் வச்சா கூட போதும். வீட்டில் 2 3 குழந்தைகள் இருக்காங்க, படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்கன்னா அந்த பசங்களோட ஒரு புத்தகத்தை சாஸ்திரத்துக்கு எடுத்து வசந்த பஞ்சமி தினத்துல கலைவாணிக்கு முன்னாடியே வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களோட கல்வி மேம்படும். அவங்களோட கல்வி ஒருவேளை மந்தமா இருக்குன்னா மற்ற குழந்தைகள் மாதிரியே அவங்களும் போட்டி போட்டு படிக்கிறதுக்கான ஒரு அறிவு திறமைய வசந்த பஞ்சமி தினத்துல சரஸ்வதி தாயார் நம்ம குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதுதான் வசந்த பஞ்சமியை வழிபடுறதுக்கான முக்கியமான வழிபாட்டு முறை. மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மனுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட நிலத்துல விளையக்கூடிய கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. காரணம் என்னன்னா வாராகி அம்மன் சப்த கன்னிகள்ல நிலத்துக்குரிய தேவதை. பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமா காட்சி அளிச்சாலும் நம்ம அன்போட பாசத்தோட முழு பக்தியோட வணங்கும் போது நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பழகக்கூடியவங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு நிலத்துல விளையக்கூடிய எந்த விதமான கிழங்கு வகைகளையும் அவங்க மனசார ஏத்துப்பாங்க. அதனால இப்ப நம்ம சொல்லிட்டு கூடிய இந்த 3 கிழங்கு வகைகளை ஏதாவது ஒரு கிழங்கு வகையை அவித்து இல்ல அப்படியே எடுத்து கூட நீங்க பிரசாதமா படைக்கிறது கூடுதல் சிறப்பு. இது எல்லாமே நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி தினத்துல ரொம்ப எளிமையா வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை கூட மஞ்சளை ஒன்றாக சேர்த்து கட்டி இந்த இடத்துல நீங்க வைக்கணும். அது என்ன இலை அப்படின்னா கற்பூரவள்ளி இலை, ஓம இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலைக்கு மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிக தன்மை கொண்ட ஒரு பொருள் இந்த கற்பூரவள்ளி இலை. சொல்ல போனா வாராகியம்மன் வழிபாட்டுல அதிக காரம் மிகுந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் நம்ம கடன் பிரச்சனைக்காகவோ எதிரிகள் தொழில் நீக்குவதற்காகவோ நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாமாம். உதாரணத்துக்கு வாராகி அம்மனுக்கு மிளகு வடை செய்வாங்க. ஏன்னா மிளகு அப்படிங்கிறது அதிக காரம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெற்றிலையும் காரத்தன்மை உடையது. அதுவும் வாராகி அம்மன் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, இது அதிக காரத்தன்மை கொண்ட மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தப்படும் போது நம்மளோட கெட்ட சக்திகள் துர்சக்திகள் இதுவரை நம்மளை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி வசந்த பஞ்சமி தினத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீசுவதற்கான எல்லா வகையான வழிவகையும் இந்த கற்பூர வழியில ஏற்படுத்தும். ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு கொம்பு மஞ்சள்,
இது நீங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தான். குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் கிடையாது. அதாவது பெண்கள் குளியலுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கிடையாது. நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல. அதுல ஏதாவது ஒரு மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த 2 பொருட்களையும் என்ன செய்யணும்னா, உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த பரிகாரத்த எத்தன மணிக்கு பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. காலை நேரத்துல பண்ண போற மாரி இருந்தா, 10:30 ராகு காலத்த விட்டுருங்க. மாலை நேரத்துல பண்ற மாரி இருந்தா, 3 4:30 யமகண்டம் கழித்து மாலை 6, 7 மணிக்கு மேல பண்ணலாம். குறிப்பா இரவு 8 மணிலேருந்து 9 மணி இந்த 1 மணி நேரம் வந்து சுக்கிரஹோரை. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை. அந்த நேரத்துல பண்றது விசேஷம் தான். முதல்ல நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய, தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி, அதுக்கு பக்கத்துல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லையா? சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். அதையும் நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். இந்த 2 பொருட்களையும் சின்னதா ஒரு தட்டு மேல வைத்து, நெறைய பேர் வீடுகள்ல வாராகி அம்மன் ஃபோட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வசந்த பஞ்சமி தினத்துல இந்த 2 பொருட்களையும் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி ஒருவேளை வாராகி அம்மன் நாங்க வழிபடுவோம். ஆனா எங்க வீட்ல வந்து ஃபோட்டோ இல்ல அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஒரு அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி, மகாமாயி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீபத்த நீங்க வாராகி அம்மனாக பாவித்து, அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட உள்ளங்கையில இந்த 2 பொருட்களையும் அந்த தட்டோட ஏந்திக்கிட்டு, எங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் காணாமல் போகணும். வீடு, நிலம், சொத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது முடிவுக்கு வரணும். சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு நினைவாகணும். ஒரு காலி மன இடமாவது வாங்கி போடணும். நாங்க வாடகை வீட்டிலேயே வசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்க அந்த 2 பொருட்களையும் கையில வச்சுட்டு வேண்டிக்கணும். மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது வசந்த பஞ்சமியில வாராகி பயன்படுத்தக்கூடிய பொருள். அது எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியது, கெட்ட சக்திகளை நீக்கக்கூடியது. அதை விட முக்கியமானது பல மருத்துவமும் மகத்துவமும் இருந்த ஒரு பொருள். அது கூட மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அந்த கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை சேர்த்து ஒன்றாக இணைக்கும் போது அதோட சக்தி இரட்டிப்பாகும். இப்ப இந்த 2 பொருட்களையும் உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடவே கண்டிப்பா உங்களோட குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். திரும்பவும் இந்த 2 பொருட்களையும் அந்த இலையோடு சேர்த்து, அதாவது அந்த கற்பூரவள்ளி இலையையும் அந்த மஞ்சளையும் திரும்பவும் பூஜையில ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வசந்த பஞ்சமி முடியறதுக்குள்ள அந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து தென்மேற்கு மூலை தான். அத வந்து குபேர மூலை, கன்னி மூலை அப்படிங்கிற மாதிரி பல பெயர்கள் அழைப்பாங்க. இந்த இடத்துல வைக்கக்கூடிய காசு, பணம் பன்மடங்கு பெருகும். வாஸ்து ரீதியா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, குபேர மூலையை கணக்கு பண்ணி தான் அங்க பீரோ, லாக்கர் இருக்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டு கட்டியிருப்பாங்க. காரணம் குபேர மூலை, கன்னி மூலை, தென்மேற்கு மூலையில வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது பன்மடங்கு பெருகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பீரோ, லாக்கர் இருந்துச்சுன்னா, இந்த இலையையும் அந்த மஞ்சளையும் ஒரு கவர்ல போட்டு அந்த பீரோ மேல வச்சிருங்க. இல்ல பீரோவுக்கு உள்பக்கம் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி வைக்க விருப்பம் இல்லாதவங்க தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த குபேர மூலையில் இருக்கக்கூடிய பீரோ மேல இந்த 2 பொருட்களையும் வச்சிடுங்க. இந்த 2 பொருட்களும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த 2 பொருட்களையும் பிரிச்சு பார்த்து, ஒருவேளை கற்பூரவள்ளி இலை மட்டும் காய்ந்து போயிருந்தா அதை அப்படியே தண்ணியில விட்டுட்டு, மறுபடியும் புதிதாக கற்பூரவள்ளி இலையை எடுத்து பூஜையை வச்சு பூஜை பண்ணிட்டு, அந்த மஞ்சளோட சேர்த்து திருப்ப எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சிருங்க. இது மாதிரி மாதம் மாதம் பண்றது மூலியமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு, பணம் உங்களோட தங்கும். அதை விட முக்கியமானது எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிர்பாராத பண வரவு ஏற்படும். வசந்த காலம் வீசும். வறண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில தென்றல் காத்து வீசுவதற்கான வழிவகைய வாராகி அம்மனும் மகாலட்சுமி தாயாரும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.